ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல கோர்ட் ஆரம்பிச்ச உடனே நம்ம நிலா நேரா போய் எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு ஜட்ஜு முன்னாடி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சோழன் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. நம்ம நிலாவோட வக்கீல் கூட கூப்பிட்டு, என்னம்மா நீ டைவர்ஸ் வேணாம்னு சொன்னா இப்ப வேணுங்கிறிய அப்படிங்கிறப்ப, இல்ல எனக்கு டைவர்ஸ் வேணும் மேடம் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் பாத்தீங்கன்னா எனக்கு டைவர்ஸ் தான் வேணும் அப்படின்னு நிலா சொல்றாங்க. ஸோ இப்போ நீதிபதியும் பார்த்தீங்கன்னா நிலாவுக்கும் சோழனுக்கும் டைவர்ஸை கொடுத்துட்றாங்க. சோழனுக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ நிலா பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே ஓடுறாப்புல, ஏன் இப்படி பண்ண ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் நிலா, நீ சோழன் அங்கிட்ட பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். என்னது, நான் உன்னையே காதலிச்சனா கல்யாணத்துக்கு முன்னாடி? எதுக்கு இப்படி பொய் சொன்னி நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ண அப்படின்னு பயங்கரமாக சோழனை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டிவிட்டு அவங்க மாட்டுக்கும் ஒரு ஆட்டோவில் ஏறி கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ சோழன் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாப்புல. இப்போ எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் என்னடானா, நம்ம வானதி பாண்டியனை பார்க்கறதுக்கு மறுபடியும் பாண்டியோட கடைக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம பாண்டி தான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார் இல்லையா விஷயம் தெரிஞ்ச உடனே. இங்கே நம்ம பாண்டியோட அசிஸ்டண்ட் மட்டும் தான் இருக்கிறாப்புல. எங்கே பாண்டி அப்படின்னு கேட்ட உடனே, நீ பிரேக்கப் பண்ண சந்தோஷத்தில் அவங்க எல்லாருமே டூருக்கு போயிட்டாங்க அப்படின்னு வேணும்னே வானதியை வெறுப்பேற்றுறாப்புல. ஸோ வானதியும் பார்த்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இப்போ முழிக்க ஆரம்பிக்கிறாங்களாட்டுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நிலா ஆட்டோவில் இறங்குறாங்க. ஸோ இறங்கி எதுவுமே பேசாமல் நேராக ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் நம்ம சோழனும் பின்னாடியே காரில் வராப்புல. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா பேக்கு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போக போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.